Hi friends, welcome to Fragrance of My Life. இன்னைக்கு ஒரு குழம்பு நம்ம செய்ய போறோம். இந்த குழம்பு பாத்தீங்கன்னா பொரியல் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நீங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா காய் அவங்க தினமும் எடுத்துக்கிற மாதிரி ஆகும். நம்ம இன்னைக்கு பீன்ஸ் குழம்பு தாங்க பண்ண போறோம். பீன்ஸ்ல எப்படி குழம்பு வைக்கலாம் அப்படினு பாப்போம். இது கூட்டு மாதிரி கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் நம்ம. இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் 1/4 கிலோ பீன்ஸ், சிறுபருப்பு ஒரு கைப்பிடி அளவு, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், பட்டை, கிராம்பு, 2 சின்ன தக்காளி, 2 மீடியம் சைஸ் வெங்காயம். ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பட்டை, கிராம்பு 2த்தையும் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சமாகவே போதும். பொரியலுக்குனா தான் நம்ம அதிகமாக எண்ணெய் சேர்க்கணும் வதக்குறதுக்கு. வேக வைக்கிற ஐட்டம்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நீங்கள் எண்ணெய் கம்மியாகவே போடலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பார்த்திங்கனாலே நல்லா சுருண்டு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மெஷ்ஷியாக வதக்கணும். ஒரு 1 or 2 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா மெஷ் ஆகிடும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா மசாலாவை சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள் 2த்தையும் சேர்த்துக்கலாம். நான் 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் போடுறேன். உங்களுக்கு அதிகமாக காரம் வேணும்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ இந்த மசாலாவை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரைனஸ் இருக்கும். அந்த டைமில் நீங்கள் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லைனா அதுலேயே வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கியாச்சு. நான் ஊற வச்சுருக்கிற பாசிப்பருப்பை போட போகிறேன். பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி கழுவி ஊற வச்சா போதும். பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாசிப்பருப்பு ஊற வச்சிட்டிங்கன்னா அது கொஞ்சம் நேரம் ஊறிட்டு இருக்கும். இல்லைனா நீங்கள் இன்ஸ்டண்ட்டாகவும் ஜஸ்ட் கழுவிட்டு அப்படியே கூட நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸை இதில் போட்டுவிடுவோம். பீன்ஸ் போட்டுட்டு நல்லா கலந்துக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் இப்படியே குக் ஆகட்டும். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கிரேவியோட திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். பீன்ஸ் மூழ்கிற மாதிரி ஊற்றிக்கோங்க. ஏன்னா இது வெந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழம்பு திக்காகும். இப்போ நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு குக்கரை நம்ம மூடிடலாம். 4 விசில் கொடுத்தீங்கன்னா பீன்ஸ் நல்லா குக் ஆகிடும். ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது தாங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோட அப்கமிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.